இறந்து போயிருக்கக்கூடிய ரோபோ சங்கர் தன்னோட மரணத்துக்கு முன்னாடி தன் மனைவி கிட்ட சொன்ன கடைசி வார்த்தை இதுதான் அப்படிங்கிற தகவல் ஒன்று சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. ரோபோ சங்கர் சினிமாவை தாண்டி தன்னோட குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னோட மனைவியையும் மகளையும் தான் தன்னோட உலகமா நினைச்சிருக்காரு. ரோபோ சங்கரோட மனைவி பிரியங்கா எப்பவுமே ரோபோ சங்கரை மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் குடும்பத்து மேல ஒரு மிகப்பெரிய அன்பு அபிப்பிராயமும் வச்சிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ரோபோ சங்கர் இப்ப இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை ரசிகர்களாலே தாங்க முடியல. அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க எப்படி தாங்க போறாங்க அப்படிங்கிறது தான் இதுல வேதனையான விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் ரோபோ சங்கர் அவர்கள் கடந்த 2-3 நாட்களாவே ஐசியூல சிகிச்சை எடுத்திருக்காரு. அந்த மாதிரி நேரங்கள்ல அவர் கூட இருந்தது அவரோட மனைவி தானாம். அந்த நேரத்துல தன்னோட மனைவி கிட்ட தன்னோட உயிர் பிரியக்கூடிய கடைசி நேரத்துல ரோபோ சங்கர் சொன்ன வார்த்தை இது ஒண்ணுதான். இத பத்தி ரோபோ சங்கரோட அண்ணன் இப்ப ரீசெண்டா எக்கச்சக்கமான மீடியாஸ்ல பேட்டியா கொடுத்திருக்காரு. அதாவது உடம்பு ரொம்ப மோசமாகும் போது அவருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருக ஆரம்பிச்சிருச்சான். சுயநினைவை எழுந்து எங்க இருக்குன்னே தெரியாம ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. கடைசியா உயிர் பிரிய போறதுக்கு அந்த நொடியில தன்னோட மனைவி கிட்ட எனக்கு தூக்கம் வருதுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி முடிச்ச அடுத்த நொடியே அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. சரியா 9:05 அவர் இறந்து போயிட்டதா மருத்துவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்த தான் இப்ப அவரோட உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல ரோபோஷனோட மனைவி சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. தூக்கம் வருதுன்னு சொன்னீங்களே மாமா, தூங்கிட்டு இப்ப எந்திரிக்காம படுத்தே கிடக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. தனுஷ், சிவகார்த்திகேயன்னு இப்படி வரக்கூடிய எல்லார்கிட்டையும் ரோபோ சங்கரை பத்தி பயங்கரமா கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரோபோ சங்கரை பிரிஞ்சு இவங்க எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. காரணம், அந்த அளவுக்கு தன்னோட கணவர் ரோபோ சங்கர் மேல மாமா மாமான்னு ஆசை வச்சிருக்கக்கூடிய பிரியங்கா கணவரை இழந்து ஒரு மிகப்பெரிய சோகத்துல மூழ்கியிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் ரோபோ சங்கரோட மறைவுக்கு எக்கச்சக்கமான காரணங்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் நடிகர் இளவரசு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டிருக்காரு. ரோபோ சங்கர் தன்னோட ஆரம்ப காலகட்டத்துல மேடை நிகழ்ச்சிகள்ல ரோபோ வேஷம் போடுறதுக்காக உடம்பு முழுக்க சில்வர் பெயிண்ட் அடிச்சுப்பாராம். அந்த பெயிண்டை ரிமூவ் பண்றதுக்காக மண்ணெண்ணை வச்சுதான் துடைப்பாராம். தொடர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருந்ததால அவரோட தோல்ல அந்த சத்து குறைஞ்சிருச்சாம். அதுதான் மஞ்சக்காமலை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அவரோட திடீர் மரணத்துக்கு இது ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும்தான் காரணமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இளவரசர் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்துல தன்னோட குடும்ப சூழ்நிலைக்காக அவர் எடுத்திருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ரிஸ்க் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய பேராபத்தா அவருக்கு வந்திருக்குதாம். மஞ்சக்காமலையில பாதிக்கப்பட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்துட்டு மீண்டு வந்திருந்தாலும் கண்டிப்பா பழைய ரோபோ சங்கரா தான் அவர் கடந்த கொஞ்ச நாட்கள் இருந்திருக்காரு. பழைய உடல் எடையோட எப்பவும் போல இருந்தாரு. ஆனா இப்ப திடீர்னு அவர் உடம்பு இந்த அளவுக்கு மோசமாகி அவர் இறந்து போவார் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.